மைவி 3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம் நிறுவனம் மீண்டும் வரும், மீண்டும் வரும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட நம்ம எல்லாருமே இருக்கிறோம். மைவி 3 டைரக்டர்களோட பெயிலை தான் நம்ம எல்லாருமே ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா அதற்கப்புறம் தான் நம்ம கம்பெனியோட அடுத்த கட்ட நகர்வை பற்றி நம்மளால் யூகிக்கவே முடியும். அதனால் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்குற டைரக்டர்ஸோட பெயில் வந்து நாளைக்கு ஹியரிங் வருது. நாளை புதன்கிழமைங்கிறதுனால ஹானரபிள் ஜஸ்டிஸ் எஸ்.எஸ். சுந்தர் அவர்களும் தனபால் அவர்களும் ஒரு 200 கேஸுக்கு மேலே முதல்ல அவங்க வந்து விசாரிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அப்புறம்தான் ஹானரபிள் மிஸ்டர் தனபால் அவர்கள் வந்து தனி பெஞ்சுக்கு வந்து நம்ம மைவி 3 கேஸ் வந்து விசாரிக்க வருவாங்க. கோர்ட் நம்பர் 26 நம்ம கேஸ் வந்து ஹியரிங் வருது. அதில் ஐட்டம் நம்பர் 17 நம்மளோட டைரக்டர்ஸ்களோட பெயில் வந்து தொடங்குது. எப்படியும் நாளைக்கு வந்து ஹியரிங் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜட்ஜு 2 பேரும் சேர்ந்து ஒரு 200 கேஸுக்கு மேலே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து தனி பெஞ்சுக்கு வந்து கேசஸ் விசாரிப்பாங்க. அதுலேயும் நம்ம கேஸ் வந்து 17ஆம் நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் இல்லை, நிறையவே லேட் ஆகும். நாளைக்கு ஈவினிங்க்கு மேலே தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரே டைலாக் தான், காத்திருக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. எல்லாரும் ஆவலோட காத்திருப்போம். நல்லதே நடக்கும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.